Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு பிசினஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். ரீபேக்கிங் பிசினஸ் பத்தின ஒரு வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஆன் பெண் யார் வேணாலும் வீட்ல இருந்து பண்ணலாம். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பிசினஸ் தான். இது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ஒரு பிசினஸ் தொடங்கணும். உங்ககிட்ட ஒரு 50,000 இல்ல 60,000 கையில ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்கன்னா தாராளமா இந்த பிசினஸ் எடுத்து நீங்க பண்ணலாம். ரொம்பவே ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். என்ன பிஸ்னஸ்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நம்ம பாத்திரம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பரை ரீபேக்கிங் பண்ணி நம்ம கொடுக்கணும். பைபேக் மெத்தட் தான். அதாவது கம்பெனியே வந்துட்டு உங்களுக்கு மூலப்பொருட்கள் எல்லாம் கொடுத்துருவாங்க. என்னென்ன பொருட்கள்னு கொடுத்துருவாங்க, பேக்கிங் மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பேக் பண்ணி உங்கள் வீட்டில் இருந்தபடி பேக் பண்ணிவிட்டு திரும்ப கம்பெனியிலே கொடுத்து நீங்கள் அதை சேல் பண்ணலாம். இப்போது நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்தே பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வெளியில் இருந்து ஆள் போட்டு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வெளியில இருந்து ஆள் போட்டு பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரொம்பவே செக்யூரான ஒரு பிஸ்னஸ் தான். இதை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்க்கான டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்டாக கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பிராண்டிங் முக்கியம் கிடையாது. இந்த கம்பெனி நேம் இருந்தால் தான் வாங்குவாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா எனி பிராண்டாக இருந்தாலும் எல்லாருமே வாங்குவாங்க. நமக்கே தெரிஞ்சது தான். நம்ம போயிட்டு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வாங்குகிறோன்னா நம்ம போய்ட்டு என்ன பிராண்டுலாம் பார்த்துட்ருக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ ஈஸியாக உங்களால் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும், ஈஸியாக சேல் பண்ணவும் முடியும். ஏன்னா சில பொருட்கள்லாம் இந்த பிராண்ட் இருந்தால் தான் வாங்குவாங்க அப்படின்லாம் இருக்கும். பட் இதுக்கு அந்த மாதிரி இல்லாதனால ஈஸியாக உங்களால் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 6 மணிலேருந்து 7 மணி நேரம் ஒர்க் பண்ண முடியும்னா தாராளமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களால் மினிமம் ஒரு 5 hours தான் பண்ண முடியும்னாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களால் எவ்வளோ நேரம் நீங்கள் இன்புட் போட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் ப்ராஃபிட்டு கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்துட்டு வேறு எந்த ஒரு டார்கெட் பிரச்சனையோ மற்ற எந்த ப்ரெஷரோ எதுவுமே இருக்காது. இப்போது நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்கன்னா பர் டேக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 2000லேருந்து ஒரு 7000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ரீபேக்கிங் பிஸ்னஸ் தான் இது. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குமாரி என்டர்பிரைசஸ் கம்பெனி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க, பைபேக் மெத்தடு. இது வந்துட்டு நாகர்கோவிலில் இருக்குது இந்த கம்பெனி. அதனுடைய டீட்டெயில் எல்லாமே நான் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் சேர்ந்து செட்டாக உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டிங் ஷீட், நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் கப், அடுத்தது ஸ்டீல் ஸ்க்ரப்பர், அடுத்தது மேனுவல் மிஷின். நம்ம கையால் தான் பண்ணுறோம் இந்த மிஷினை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அந்த மேனுவல் மிஷின் இதை தான் நமக்கு கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ஒரு செட் செய்கிறதுக்கு நமக்கு 45 ரூபாய் ஆகும். இப்போது எப்படி பண்ணணுன்றதே ஒரு டெமோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மெஷின் மேனுவல் டைப்பில் செய்யக்கூடிய இந்த ரீபேக்கிங் மெஷின். இது இப்படி உங்களுக்கு ஒரு மோல்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 12 ஸ்பேஸ் இருக்குது பாருங்களா, அதில் இந்த கப்பு பிளாஸ்டிக் கப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு உள்ள நீங்கள் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு மேலே வந்துட்டு இந்த பிராண்டிங் ஷீட்டை போட்டு இந்த மெஷின்குள்ளே வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். கையால் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹீட்டிங் மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ளீஸ்டரும் ஷீட்டும் வந்துட்டு நல்லா ஒட்டிக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு பேக்காக கிடச்சிரும். இப்படி தான் நீங்களும் வந்துட்டு ரீபேக்கிங் பண்ணி அதை சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிட்டர்னில் கொடுக்கணும். நீங்கள் இதை மாதிரி பேக் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ண நீங்கள் அவங்கக்கிட்டே திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்க ஷாப்லேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உங்களுக்கு இதுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 61,500 ரூபாய். 61,500 ரூபாய் எதுக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனுவல் மிஷின் பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரெஸ்ஸிங் டைப்பு, அது வந்து 48,000. அப்புறம் அதுக்கு உங்களுக்கு கூட வந்துட்டு மூலப்பொருட்கள் அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அந்த ஷீட்டு, பிராண்டிங் ஷீட்டு, கப்பு, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர், அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு 13,500 ரூபாய் வரும். இப்போ டோட்டலாக 61,500 ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம், இதன் மூலமாக நமக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் இருக்குன்றதே ஒரு கால்குலேஷன் இப்போ பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ
இது வந்து ஒரு ஷீட் வச்சு நான் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மெத்தடில் கம்பெனிலேயே நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய மெத்தட். இப்போ பிராண்டட் ஷீட் ஒரு ஷீட் பார்த்திங்கன்னா 7 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 2 ரூபா 36 காசு சொல்லியிருக்காங்க. அப்போ 12 ஷீட்டு ஒரு பேக்குக்கு வரும் இல்லைங்களா? அப்போ ஒரு ஷீட்டு பேக்குன்னு பார்த்திங்கன்னா 28 ரூபா 32 பைசா வருது. அடுத்தது பிளாஸ்டிக் கப்பு, அந்த 12 கப்பு வைப்போம் இல்லைங்களா ஒரு ஷீட்டுக்கு, அது வந்துட்டு 60 பைசா சொல்லியிருக்காங்க ஒரு கப்பு. அப்போ உங்களுக்கு 7 ரூபாய் 20 பைசா வருது. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா இதனுடைய டோட்டல் அரௌண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 45 ரூபாய் வருது. இப்போது இந்த 45 ரூபாய்க்கு நம்ம இந்த ஒரு பேக் ரெடி பண்ணிட்டோன்னா அதை வந்துட்டு அவங்கக்கிட்டே கம்பெனிலே எவ்வளோக்கு நம்ம கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 52 ருபீஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. 52 ரூபாய்க்கு அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 7 ரூபா ப்ராஃபிட்டு கிடைக்கிது ஒரு ஷீட்டுக்கு இந்த கால்குலேஷனில். இப்போது இதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் குறைஞ்சபட்சம் 200 ஷீட் ரெடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் உங்கள் கையில் நிற்கக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா 1400 ரூபாய் கிடைக்கும். அதுவே ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் கணக்கில் எடுத்துக்காமல் வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு எடுத்துக்கிட்டால் கூட 26 நாள் இருக்குது இல்லைங்களா? அப்போது ஒரு மாதத்துக்கு 36,400 ரூபாய் உங்கள் கையில் உங்கள் லாபம் கிடைக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ஷீட் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு 54,600 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு 500 ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கான ப்ராஃபிட் ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 91,000 ரூபாய் உங்கள் கையில் ப்ராஃபிட்டு தங்கும். அந்தளவுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது. இதில் வந்துட்டு எதுவுமே நமக்கு வந்துட்டு வீணாகக்கூடிய பொருட்களே கிடையாது. ஸோ தாராளமாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணலாம். ரொம்பவே ப்ராஃபிட்டபுள் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய கம்பெனியில் கொடுத்தா இந்த மாதிரி ப்ராஃபிட் சொல்லியிருக்கேன். இதுவே நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் சேல் பண்ணுறீங்க, ஓனாக தனியாக பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் நம்ம ஒன்ஸ் பார்க்கலாம். பர் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் கடையில் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாயிலேருந்து 72 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். அதாவது நீங்கள் அந்த கம்பெனிக்கு கொடுக்குறதுக்கு இல்லாமல் வெளியில் சொல்கிறோம். ஒரு ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 72 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறீங்கன்னா வெளி கடைகளில், அப்போ உங்களுக்கு வரக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் அதில் மைனஸ் பண்ணிக்கோங்க. 27 ரூபாய் உங்கள் கையில் நிற்கிது ப்ராஃபிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டுக்கு 27 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கிது. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் குறைந்தபட்சம் 300 ஷீட் ரெடி பண்ணுறீங்கன்னா அப்போ வந்துட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு 8,100 ரூபாய் உங்களுக்கு பர் டே ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்போ ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 நாள் கழிச்சுக்கோங்க. அப்போது 8,100 × 26 போட்டு பாருங்கள், 2,10,600 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. இப்போது நீங்கள் உங்கள் ஊர் சைடில் இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் ஓனாக வந்துட்டு சேல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பீஸ் 10 ரூபான்னு ஒரு ஷீட் பார்த்திங்கன்னா 120 ரூபாய்க்கு சேல் பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கு லாபம். ஸோ இது ரொம்பவே லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு 60,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா தாராளமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இபி கன்சப்ஷன்லாம் ரொம்பலாம் ஆகாது. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பவர் சப்ளையே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 61,500 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 மாதத்துலேயே நம்ம வந்துட்டு அதை ப்ராஃபிட்டாக எடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் இது. இதை வந்துட்டு ஸ்டாண்டர்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இதை டிரான்ஸ்போர்ட் என்னன்றதையும் சொல்லிடுறேன் நான். இப்போ நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து நேராக போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வரதுனாலும் வாங்கிட்டு வரலாம் கம்பெனியை பார்த்துட்டு. இல்லை உங்களால் நேராக போக முடியல அப்படின்னா நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அமௌண்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே லாஜிஸ்டிக் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவாங்க, அனுப்பிச்சிடுவாங்க. மிஷின்லேருந்து மற்ற மூலப்பொருட்கள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீபேக்கிங் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் அனுப்புகிறீங்க இல்லைங்களா ஒவ்வொரு முறையும். அப்போ அனுப்புகிறப்போ நீங்கள் சென்ட் பண்ணுறது உங்களோட செலவு தான். அது மாதிரி அவங்க உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்புகிறாங்கன்னா அது அவங்களோட செலவு. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ரீபேக்கிங் பண்ணி ஒவ்வொரு முறையும் அந்த கம்பெனிக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க இல்லைங்களா, அப்போது உங்களுக்கான அமௌண்ட் சேலரி கொடுக்கணும் இல்லைங்களா, அது வந்துட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கே அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா மேனுவல் டைப்பும் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் டைப்பும் இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்லி மேனுவல் டைப் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். செமி ஆட்டோமேட்டிக்னா என்னென்னா அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம நிறைய ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 800 பீசஸ் கூட 1000 பீசஸ் கூட ரெடி பண்ணலாம். அவ்வளோதான், இதுக்கு ஒரு வித்தியாசம். இது வந்து மேனுவலாக ப்ரெஸ் பண்ணுறோம், அதில் வந்து மேனுவலாக ப்ரெஸ் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரணும்
அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் 800 பேக்கு கூட ரெடி பண்ணலாம். அது உங்களுடைய சாமர்த்தியம். நம்ம வாழ்க்கையில் நல்லா முன்னேறி வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வெறித்தனமாக இருந்துச்சுன்னா தாராளமாக முடியும். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாகவே வரும். எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மளோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இன்புட் போடுறோமோ அந்தளவுக்கு அவுட்புட் நமக்கு வரும் இல்லைங்களா? ஸோ இந்த பிஸ்னஸை யாரெல்லாம் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக நான் சொல்லியிருக்கேன். இதை வந்துட்டு நீங்கள் எடுத்து பண்ணணுன்ற கட்டாயம்லாம் நான் சொல்லலை. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஐடியா தான் நான் கொடுக்குறேன். அது வந்துட்டு பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய இஷ்டம் தான். ஆனால் இது நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போது இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னா இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன பர்சனலாகவும் சரி கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி நாங்கள் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்ற ஒரு நல்லெண்ணத்தில் மட்டுமே தான் நிறைய விஷயங்களை தேடி நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக நான் ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எதுவுமே வந்து ஸ்பான்சர்ஸ் வீடியோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அது மாதிரி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.